திருப்பரங்குன்றம் இஷ்யூ இன்னைக்கு வந்து 2 ஜட்ஜு வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஜெயச்சந்திரன் அண்டு ராமகிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்லியிருக்காங்க, அபத்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க, அரசியல் காரணங்களுக்காக தரம் தாழ்ந்து போகக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சொன்னதுடைய வாதம் வந்து தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்துனா அதாவது ஹிந்து அண்ட் முஸ்லிம்களுக்குள்ள வந்து ஒரு மத பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அபத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் 2 பேருமே வந்து அவங்களுடைய மதத்தை வந்து மத பண்டிகைகளை சிறப்பாக அமைதியாகவும் கோர்ட்டு மூலமாகவும் காவல்துறை அவங்க சொல்லும் வழிகாட்டுதல்படி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றினால் இங்க வந்து ஒரு கலவரம் வரும், அமைதியின்மை ஏற்படும் அப்படின்னு சொல்ற வாதம் வந்து அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது. இந்த வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் பார்த்தோம்னா அவரை வந்து பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அடக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து 2 நபர் கொன்ற அமர்வு வந்து இதற்குண்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இப்ப இதை பார்த்தாவது நம்முடைய தமிழக அரசு வந்து கண்டிப்பாக திருந்தணும். எந்த இஸ்லாமியரும் அங்க போய் தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா வக்பு வாரியம் லாஸ்ட் மினிட்ல தான் போய் இது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. அந்த தீபத்தூண் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாக நமக்கு தகவல்கள் வருது. ஆக்சுவலா வந்து இது அவங்களா போயிருக்க மாட்டாங்க, ஒரு தூண்டுதலின் பேரில் தான் போயிருப்பாங்கன்னு தான் எல்லாருடைய பரவலான கருத்துக்களாகவும் இருக்கு. இருந்தாலும் அவங்க போயிருக்க கூடாது, வக்பு சொத்துக்கள்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாது. ஏன்னா தர்கா இருக்கும் இடமும் தீபத்தூண் இருக்கும் இடமும் கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு இந்த பக்கம் தான் இருக்கு. அதனால தீபம் ஏற்றதுனால யாருக்கும் எந்த விதமான அமைதியின்மையும் ஏற்பட போறது இல்லை. அவங்கவுங்க வழிமுறைப்படி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு கோர்ட்டே வந்து வழிமுறை சொல்லியிருக்கு. பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அந்தந்த மாநில அரசுகள் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லாட்டி அந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளும் காவல்துறையும் தான். அதை வந்து நல்லா அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம தடுத்த இந்த தமிழக அரசு வந்து அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா கொடுத்தாங்க. இது வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா சரியான ஃபைனல் டச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து தெளிவாவே புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம இருக்குது இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக மட்டும்தான் வந்து தமிழக அரசு இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு வந்து கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் வந்து டிவி கேக்கு போகும் போது இஸ்லாமியர்கள் ஓட்டுமே டிவி கேக்கு போகும். வேற வழி இல்லை. இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை மட்டுமா தக்க வைக்க வேணும், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தமிழக அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழக அரசு நினைக்கிறது தவறு. சாதாரண மக்கள்கிட்ட போய் நீங்க இஸ்லாமியர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்களுடைய சாமி, அவங்களுடைய கோயில், அவங்க போய் தீபம் ஏற்றுறதுக்கு யாரு என்ன சொல்ல போறா அப்படின்னு தான் சாதாரண மக்கள் சொல்றாங்க. இதுல வந்து எந்த மாற்று கருத்துக்களுமே இல்லை. எவ்வளவு பேரு வந்து வருத்தப்படுறாங்க, எதுக்கு வந்து கவர்மெண்ட் இப்படி செய்யறாங்க, எதுக்கு அவங்கள வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, தீபம் ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சாதாரண இஸ்லாமியர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பதிவுகள் நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் பேசுறாங்க. இனிமேல தமிழக அரசு வந்து கண்டிப்பாக திருந்தணும். திருப்பரங்குன்றம் மலையின் மீதே இருக்கும் தீபத்தூண் வந்து தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி தமிழக அரசு சொன்னது வந்து அபத்தமானது. இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லக்கூடாது. தீபத்தூண் வந்து கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம், அதாவது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க வாய்மொழியாக சொல்லல, நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் வரலாற்று பின்னணிகளை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா எப்ப 1902 இருந்தேவும் தீபத்தூண் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்குமே வந்து நிரூபணம் ஆயிருக்கு. இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இன்னைக்கு அது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தீபத்தூண்ல இனி எப்ப வேண்டாம் இந்த கார்த்திகை மாதம் நடந்துகிட்டு இருக்கு, எப்ப வேண்டாம் தீபத்தூண்ல ஏத்தலாம். அது மட்டும் இல்லாம வருஷத்துல ஒரு நாள் தீபம் ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த பங்கம் ஏற்பட போறது இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும், சிறு குழந்தைக்கு கூட தெரியும். சும்மா அரசியல் காரணங்களுக்காக இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி
சாதாரண மக்களுடைய கருத்து. இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயில் நிர்வாகம் தீபத்தூண்ல போய் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி மறுபடியும் வலியுறுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கண்காணிப்புல போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நல்ல ஜட்ஜ்மெண்ட். இதுல பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பிரச்சனையுமே இல்ல. பொதுமக்களுக்கு என்ன, நாங்க எல்லாரும் மேல போய் தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி எதுவுமே சொல்லல. ரவிக்குமார் ஐயாவுமே வந்து நாங்க 4 பேர் போய் தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கே சரின்னு சொல்லி விட்டுருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்காது. இன்னைக்கு தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்கு நம்முடைய தமிழக அரசு. இன்னைக்கு 2 நீதிபதிகள் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எல்லா தரப்பு மக்களாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று. தமிழக அரசு இனிமேலாவது நம்முடைய கோர்ட்டுக்கு, நம்முடைய நீதிமன்றங்களுக்கு, நீதி அரசர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா தமிழக அரசு எல்லாத்துலயும் முன்மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. நீதிமன்றங்களுடைய பேச்சை கேட்காம இருக்கிறது தமிழக அரசு முன்னாடி வர வேண்டாம். நல்ல விஷயங்களுக்காக தமிழக அரசு முன்னாடி வரணும். இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் நேஷனல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழக அரசு கண்டிப்பாக ஏத்துக்கிறணும்.